விசிக குறித்து திமுகவினர் தொடர்ந்து அவதூறு பரப்பினால் தக்க பதிலடி கொடுப்போம் என்று அமைச்சர் வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ஓட்டேரியில் உள்ள ரெட்டமலை சீனிவாசன் நினைவிடத்தில் அமைச்சரும் விசிக துணை பொதுச் செயலாளருமான வன்னியரசு மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சி மேடையில் பேசிய அவர், விசிக குறித்து திமுக அவதூறாக பேசுவது ஆற்றாமையின் வெளிப்பாடு என்று விமர்சித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிப்பதன் மூலம் பாஜகவிற்கு எதிரான அரசியலை திசை திருப்ப திமுக முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டினார். விசிக துரோகம் இழைத்தது போல திமுகவினர் பேசுகின்றனர். யார் துரோகம் செய்தது என மக்களுக்கு தெரியும் என்று கூறிய அமைச்சர் வன்னியரசு மீண்டும் விசிக குறித்து விமர்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் துரோகம் இழைத்து விட்டதாக அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகிறார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பும் போதே அவர்களாவே அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆட்சியில பங்கு, அமைச்சரவையில பங்கு அவர் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பு வந்த பொழுது நாங்கள் அமைச்சரான பிறகு, அமைச்சரவையில் பங்கெடுத்த பிறகு மிகுந்த அவதூறுகளை பரப்புவது என்பது ஆற்றாமையின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்வார்களானால், தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.